இந்த ஒரு விட்டமின் உங்களுக்கு டெஃபிஷியன்ட் ஆயிருந்ததுன்னா உங்க ஜெனரலைஸ்ட் ஹெல்த், உங்க மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ், ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், ஏன் நீங்க பிரெக்னென்ட் ஆயிருந்தீங்கன்னா அதுல கூட காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த விட்டமின் உங்க போன் ஹெல்த்க்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் அதுக்கு மீதி உங்க ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் பண்ணுவோம், மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் ரெகுலர் வர வைக்கும். ஃபர்டிலிட்டிக்காக நீங்க ட்ரை பண்றீங்கன்னா ஓவிலேஷன், அந்த எக் ரிலீஸ் ஆகுது, அது எல்லாமே கரெக்ட் டைம் நடக்கும். ஐவிஎஃப் போனீங்கன்னா எக் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும், இம்ப்ளான்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். பிரெக்னன்சில காம்ப்ளிகேஷன்ஸ் வராம லைக் சுகர், டயபெட்டிஸ், ஏர்லி லேபர், ப்ரீடம் டெலிவரி இதெல்லாமே வராம தடுக்கும். ஸோ இந்த விட்டமின் தான் நம்ம விட்டமின் டி. ஸோ இந்த விட்டமின் நமக்கு மோஸ்ட்லி சன்லைட்ல கிடைக்கும். ஸோ நீங்க மார்னிங் இல்ல ஈவினிங் சன்லைட்ல அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ணுங்க, வாக்கிங் ஏதாவது பண்ணுங்க, கார்டனிங் பண்ணுங்க. இது தவிர விட்டமின் டி ரிச் ஃபுட் நிறைய ஃபிஷ், எக்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு போய் நீங்க உங்க விட்டமின் டி செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் லோவா இருந்ததுன்னா 2 months விட்டமின் டி டேப்லெட்ஸ் இல்ல சிரப்பு வீக்லி ஒன்ஸ் கொடுப்பாங்க உங்க டாக்டர். ஸோ விட்டமின் டி கம்மியா இருக்கு ஒரு விட்டமின் டி பத்தி ஏதாவது ஃபர்தர் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே டிஎம் பண்ணுங்க. ஐ வில் கெட் பேக் டு யூ.